நடிகை த்ரிஷா குறித்த பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் நடிகர் பார்த்திபன். த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என்று பதிவு செய்திருக்கிறார். எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது. இதில் வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என்று பார்த்திபன் தெரிவித்திருக்கிறார். நடிகை த்ரிஷா குறித்த பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் நடிகர் பார்த்திபன். த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். குந்தவை இப்போ வீட்டுக்குள்ளே குந்த வைக்கப்பட்டால் நல்லது என பார்த்திபன் பேசியிருந்த நிலையில் அதற்கு த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருந்தார். அந்த கண்டனத்திற்கு பதில் தரும் வகையாக வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என்று பார்த்திபன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பார்த்திபன் த்ரிஷா குறித்து பேசிய இந்த சர்ச்சைக்குரிய வீடியோ வெளியான நிலையில் த்ரிஷாவும் அதை கண்டித்து பதிவிட்டிருந்தார். தற்பொழுது பார்த்திபன் அதை வருத்தம் தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் ஒன்றாக திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின. இந்த நிகழ்வு வெளியான நேரத்தில் விஜயின் குடும்ப வாழ்க்கையை சுற்றி விவகாரம் தொடர்பாக செய்திகள் பரவி வந்ததால ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தியது. இந்த சூழலில் நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் நடித்த நடிகைகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. அப்போது பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் குந்தவை கதாபாத்திரத்தில் நடித்த த்ரிஷாவை பற்றி கேட்டபோது பார்த்திபன் கூறிய கருத்து சமூக வலைதளங்களில் வைரலாவது. அதாவது, குந்தவை இப்போ வீட்டுக்குள்ளே குந்த வைக்கப்பட்டால் நல்லது, எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது என்று தெரிவித்திருந்தார். அந்த விஷயத்தை பார்த்த த்ரிஷா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே தன்னுடைய கண்டனத்தை அவர் பதிவிட்டிருந்தார். அந்த கண்டனம் பதிவிட்ட பிறகு தற்பொழுது பார்த்திபன் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அதாவது தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலே அந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி அரங்கேறி விடுகின்றன. கலாட்டா விருது விழாவில் டிராபியர் போல சற்றும் யோசிக்காமல் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில த்ரிஷா அவர்களுடைய புகைப்படத்தை திரையில் வந்ததும் என்ன சொல்வதென யோசிக்காமல் அனைவரும் குந்தவை என குரல் எழுப்பினர். உடனடியாக வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலே குந்த வைக்கும் என்று தெரிவித்திருந்தேன். பிரச்சனை வராமல் இருக்க என கூறி அரங்கமே கை தட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் இறங்கி வந்ததும் அந்நபர்கள் குந்தவையை தவிர்த்திருக்கலாம் என்றார்கள். எனவே இது வருத்தம் தெரிவிக்கும் விதமாக சமூக வலைதளத்திலே அவர் இந்த விளக்கமாகவே பார்த்திபன் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது, இதில் வருந்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று பார்த்திபன் குறிப்பிட்டிருக்கிறார்.